சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு 14 வயது சிறுவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த பெற்றோர் இன்னைக்கு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. திடீர்னு பையனோட கை கால் முகத்துலலாம் வீக்காக இருக்கே, என்னவாக இருக்கும் அப்படின்னு மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போன டிவி மெக்கானிக் ராஜா அவருடைய மனைவி உஷாவுக்கு தன்னுடைய மகனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துடுச்சு அப்படின்னு மருத்துவர் அன்னைக்கு சொன்னபோது தான் தெரிஞ்சிச்சு. இந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்குள்ள எப்படியாவது மகனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெரம்பலூரை சேர்ந்தவங்க சென்னைக்கு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க. 2 நாளைக்கு ஒரு முறை மகனுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஆபரேஷன் நடந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு தாயின் கண்ணீர், தந்தையோட வேதனை, மகனுடைய உயிர், இது எல்லாமே நாம கொடுக்கக்கூடிய சிறிய பங்களிப்புக்காக காத்திருக்கு. தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் நிதிஷ்குமாரை உயிரோடு கொண்டு வர உதவி செய்யும். உதவி செய்ய விரும்புறவங்க உங்களுடைய உதவியை இந்த ஜிபே எண்ணான 9844406996 பணமாக உதவி செய்திடுங்க. சார், இப்போ இளைஞர்கள் பெருந்திரளா இந்த தேர்தல் வாக்களிக்க வராங்க இல்லையா, இது மாற்றத்திற்கு அறிகுறின்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இளைஞர்கள் எல்லா தேர்தலும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் முதல்ல 2008 நான் வாக்குப்படும் அன்றைக்கும் இதே கேள்வி தான் நீங்கள் கேட்டாங்க, இன்றைக்கும் இதே கேள்வி தான் நீங்கள் கேட்குறாங்க. அதனால் இளைஞர்கள் வந்து எப்பயுமே வருஷம் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, இளைஞர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. மேபி இப்போ எக்ஸ்போஷர் கொஞ்சம் பெட்டராக இல்லைன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறனால சில பேர் வந்து வாக்குகள் அளிக்கலாம். அது எந்த சேஞ்சும் எனக்கு கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கட்சியை சார்ந்தவங்க, அவங்க மதத்தை சார்ந்தவங்க, ஜாதியை சார்ந்தவங்க, ஒரு ஷேர் வேல்யூ எல்லாம் அது எதுக்கு போகிற ரூட் அது எதுக்கு போயிட்டு தான் இருக்கும். அது சேஞ்ச் ஆகுது எனக்கு ஃபீல். விருதுநகரில் களம் வந்து போன தேர்தலில் வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணியில் பயணிச்சிங்க, இப்போ திமுக கூட்டணியில் பயணிக்கிறீங்க. களம் உங்களுக்கு எப்படி மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க? விருதுநகர் களம் எனக்கு போன முறையும் சாதகம் தான், இந்த முறையும் எனக்கு சாதகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பெரிய வாக்கு வித்தியாசத்தை தோக்கல, சின்ன ஒரு 4000 ஓட்டில் தான் நான் தோற்றுருக்கேன். அதனால் அது எனக்கு வந்து பெரிய டிஃப்ரெண்ட் எனக்கு ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா விருதுநகர் பாராளுமன்றத்தில் விருதுநகர் வெறும் 1000 ஓட்டு தான் எனக்கு பின்னாடி, 10,000 20,000 ஓட்டு பின்னாடி வெறும் 1000 ஓட்டு தான் எனக்கு பின்னாடி விருதுநகரில். அதனால் நிச்சயம் இன்னைக்கு இறங்கியிருக்கேன். இன்னைக்கு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரி எண்ணத்தில் தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. அதனால இந்த முறை நான் நிற்கும் போது மக்களுக்கு அவங்களுக்கே ஒரு பெரிய சிந்தனைகள் இருக்கு. அதனால ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போடுவாங்க. திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரது கஷ்டம்னு சொல்றாங்க, இளைஞரோட வாக்குகள் வந்து அதிகமாக ஸ்பிட் ஆகுது கிரவுண்ட்ல. திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இல்லைங்க, திமுக வாட்டு ஸ்பிளிட் ஆகுது, ஏடிஎம்கே வாக்கு தான் இது வரைக்கும் ஸ்பிளிட் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. நாங்கள் 2 கூட்டணியும் நான் வேலை பார்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் நான் மேலேருந்து கீழே வரைக்கும் நான் உழைச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், டிஎம்கேவோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது நான் நம்புகிறேன். அதேமாதிரி ஏடிஎம்கேவோட வாக்குகளை தான் இன்னைக்கு புதுவாக பிரிப்பாங்க, டிஎம்கே வந்து பிரிக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு என்ன சார் செய்தி சொல்ல வரும்? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும், எந்த சேஞ்சும் இல்லாமல். மக்கள் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே நம்மளுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் யோசிக்கணும். வெறும் ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லை புதுசாக வரவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடாமல் நம்ம நாட்டுக்கு எது நல்லாயிருக்கும், நம்ம சங்கதியர் நெக்ஸ்ட் என்ன நல்லா இருக்கும், எல்லாம் சிந்திச்சு நீங்கள் வாக்குகளை கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.